வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லேடிஸ் ஹப்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். அழகுக்காக மட்டும் இல்லாம ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு சின்ன டைம் பீஸ் ஒன்று கிச்சன்ல வச்சுக்கிறது எப்பயுமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குழந்தைங்களோட நோட் புக்ஸ் கவர் பண்றதுக்கு ரேப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் ஷீட்ஸ். இது வந்துட்டு நம்ம ஷெல்ஃபுக்கு லைனரா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷர்ட் ஹேங்கர் வந்து நம்மளுடைய சிங்க் ஏரியாவில் மாட்டிக்கிட்டோம்னா, இந்த மாதிரி நம்மளுடைய சிங்க் கிளீனிங் ப்ரஷ் அப்புறம் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நைலான் ரோப்ல மாட்டி இந்த மாதிரி தொங்க விட்டுடலாம். ஈஸியா தண்ணியும் ட்ரெயின் ஆயிடும், நமக்கு அந்த பிளேஸும் வந்துட்டு நீட்டா இருக்கும். இதே மாதிரி இந்த டேப் ஏரியாலேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சோப் ஸ்டாண்ட் ஒன்று மாட்டிட்டோம்னா, நம்மளுடைய டிஷ் வாஷ் லிக்விடா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நீட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஒன்று, டவல் ஹேங்கர் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு கிச்சன் டவல்ஸ் வந்து காய வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நமக்கு ஆணி அடிக்க ஃபெசிலிட்டி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டுற மாதிரி ஹூக்ஸ் வருது பாத்தீங்களா, இது கூட நம்ம வாங்கி ஒட்டிக்கலாம். வெயிட்டும் நல்லா தாங்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டி யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி கட்டை அப்புறம் ரோலர் இதுக்கான ஸ்டாண்ட் இது வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறத விட நான் வந்து கடையில் வாங்கினப்போ ரொம்ப சீப்பாக இருந்தது. 150 180 தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டாண்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷர்ட் ஹேங்கர் நான் டாய்லெட்லயும் வச்சிருக்கேன், டாய்லெட் ப்ரஷ் மாட்டி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஹெவியான மசாலா ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரிக்கும், அதுக்காக மூடி போட்டு சமைக்கிறது நல்லது. தெரிக்கிறத உடனுக்குடன் ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கிட்டோம்னா நமக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும். ஒரு சாப்பாட்டு தட்டு, பெரிய தட்டா இருந்தா கூட பரவாயில்ல, அது பக்கத்துலயே வச்சுக்கோங்க. லிட் எடுக்கும்போது கீழே எங்கேயும் வைக்காம அந்த தட்டுல வச்சுட்டோம்னா நமக்கு நீட்டா இருக்கும். அடுத்து இந்த லெமன் யூஸ் பண்றது, அந்த தோலை வந்து அப்படியே தூக்கி போட்டுடாம இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேன் எல்லாம் வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் வச்சு ஃபர்ஸ்ட் தொடச்சி எடுத்துடலாம். ஏன்னா எத்தனை வாட்டி நம்ம வந்து டிஷ்வாஷ் சோப் வச்சு கழுவினாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும் அதுல. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வச்சு ஃபர்ஸ்ட் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப் வச்சு கழுவுனா பாத்திரம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஸ்மெல் இல்லாம இருக்கு. இதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் தோல் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து உடனுக்குடன் சமையல் முடிச்ச கையோட செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாம அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாம இருக்கும். ஸோ இது வந்து சிங்க், ஐ மீன் நம்மளோட ஸ்டவ் பின்னாடி இருக்க ஏரியா இது. ஸோ இந்த டைல்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி தொடச்சிட்டு லைட்டா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே லெமன் பீல் வச்சுட்டு நம்ம சிங்க் ஏரியாவை வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டா ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஸ்மெல் சுத்தமா இருக்க மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ்னால இது வந்து நம்ம எத்தனை வாட்டி தண்ணியில் கழுவினாலும் அந்த பெஸ்டிசைட்ஸோட தன்மை வந்து குறையாது. அதனால லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு நம்ம நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டஸ்ட்பின்ல, அதாவது நம்ம சாப்பிட்ட மீதம் அந்த மாதிரி இருக்க பொருட்கள்ல லைட்டா தூவிட்டு அப்புறமா இதை வந்துட்டு கட்டி வச்சிடுங்க. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு ஸ்மெல் வந்து பரவாம இருக்கும். நெக்ஸ்ட் டே நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.